ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி. தனி தொகுதியான இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் 4வது முறையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ இளமதி சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். விவசாயத்தை பிரதானமாக கொண்ட இந்த தொகுதியில் பாத்திரம் மற்றும் குத்துவிளக்கு தயாரிக்கும் தொழிலும் பிரதானமாக உள்ளது. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற கோவி செழியனுக்கு 4வது முறையும் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு இருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சிகளின் அரவணைப்பும் பொதுமக்களின் வரவேற்பும், ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரத்தின் போது தான் செய்த சாதனைகளையும் திமுக ஆட்சியில் செய்துள்ள சாதனைகளையும் சொல்லி பிரச்சாரம் செய்து வருவதும், உங்களுக்கு என்ன சாதனை இருக்கு என்று கேட்பதும் அவரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரை பெருமூச்சு விடவே வைத்துள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி என எதுவுமே அறிவிக்காத நிலையில் தொகுதி தனக்குதான் என்று மேல்மட்ட கிரீன் சிக்னலை தொடர்ந்து 1 மாதமாக பிரச்சாரத்தை செய்து வருகிறார் செழியன். கிட்டத்தட்ட 2வது ரவுண்டு வந்துவிட்டது. ஆனால் அதிமுகவிலோ யார் வேட்பாளர் என்கின்ற குளறுபடி நடந்து பிறகு தஞ்சையை சேர்ந்த முன்னாள் வலங்கைமான் எம்எல்ஏ இளமதி சுப்பிரமணியனை அறிவித்தனர். இது தொகுதியை குறிவைத்து காத்திருந்த அதிமுகவினர் மத்தியில் வேதனையையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கியது. இவ்வளவு பேர் இருக்கும்போது வெளியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தும் அளவிற்கு இந்த தொகுதியின் நிலையை மாற்றிவிட்டனர். இதற்கு காரணம் மாவட்ட செயலாளர் பாரதி மோகனும் முன்னாள் அமைச்சர் காமராஜும் தான் என அதிமுகவினர் கொந்தளித்தனர். வேட்பாளர் அறிவிப்பதற்கு பிறகு பிரச்சாரத்திற்கு அழைத்து செல்வதற்கு கூட ஆட்கள் இல்லாத சூழல் இருந்து வந்தாலும் திமுக வேட்பாளரின் சூறாவளி பிரச்சாரத்தால் மன அழுத்தத்திற்கு ஆளான இளமதி சுப்பிரமணியன் கடந்த 2 நாட்களாகத்தான் பிரச்சாரம் செய்தார். மன அழுத்தமும் சுட்டெரிக்கும் வெயிலும் அவரது உடல்நிலையை சோர்வடைய வைத்து திடீரென மயக்கமடைந்து ஆடுதுறை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு பகுதியில் பிரச்சாரத்தில் இருந்த திமுக வேட்பாளரான உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் இந்த தகவலை கேள்விப்பட்டு அவசரமாக தனது பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திவிட்டு தன்னை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் என்பதையெல்லாம் கடந்து தனது தொகுதியில் ஒருவருக்கு நடந்துள்ளது என கூறி இளமதி சுப்பிரமணியனை சந்தித்து ஆறுதல் கூறி மருத்துவர்களிடம் ஆலோசித்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் திருவிடைமருதூர் பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. வணக்கம். வெயில் அதிகமா இருந்ததுனால மயக்கம் வந்துருச்சு. வேற ஒண்ணு மறுபடியும் ஓட்டு கேட்க போவீங்களா? ஓட்டு கேட்க 3 மணிலேருந்து ஓட்டு கேட்க போனோம். வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வெயில்னால மயக்கம் வந்ததுதான். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.